இல்லாமல் இருக்கிறோம். அப்போ நமக்கு நன்மை இல்லாமல் இருப்பதற்கு நம்ம இடத்தில் இருக்கக்கூடியது தான் காரணம் இல்லைங்களா? அப்போ அதை நாம் கொடுத்துட்டா நமக்கு நன்மை கிடைக்கும். அதனால தான் சிவபெருமான் வந்து வாங்குறார். என்னத்தை வாங்குறார்? நம்முடைய வினை, நம்முடைய மலங்களை என்ன பண்ணுறாரு? சிவபெருமான் வாங்குறார். ஏன் வாங்குறாரு? அவர் தான் வச்சார். மணிவாசகர் அருமையாக சொல்லுவார், வைச்சு வாங்குவாய். இப்போ சிவபெருமானுக்கு தான் தெரியும் யாருக்கிட்ட எவ்வளவு இருக்குது, எப்போ போகணும் அப்படின்னு. யாருக்கு தெரியும்? சிவபெருமான். அப்போ எப்போ வரணுமோ அப்போ வந்து என்ன பண்ணுவான்? வாங்குவான். ஆமாம், கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு முகத்தை பார்த்தாவே தெரியணும்ல. அதுபோல் சிவபெருமானுக்கு தெரியும். ஏன்? அவன் உள்ளதானே இருக்கிறான். அப்போ அவனுக்கு தெரியும் கொடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு, இவன் கொடுத்துருவான் அப்படின்னு சிவபெருமானுக்கு தெரிஞ்சப்ப என்ன பண்ணுவான்? மலனாய தீர்த்து, அருமையாக சொன்னார், மலனாய தீர்த்து என்ன பண்ணிடுவார்? முழுசும் என்ன பண்ணிடுவார்? வாங்கி தீர்த்துடுவார். நம்மக்கிட்ட இருக்கிற முழுசையும் வாங்கி தீர்த்துடுவார். அதான் சொன்னார், மும்மலங்களை தீர்த்து. யாருக்கு? மாதவத்தோர் தன்னை எய்தும் மாதவத்தோர்க்கே கல்லின் மேயான் மலனாய தீர்ப்பான். சிவபெருமானை யாரெல்லாம் எய்துகிறார்களோ அவர்களுக்கு சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? மும்மலங்களை தீர்த்து அருள் செய்வான். தீர்த்து என்பது போக்கின்னு அர்த்தம். மலங்களை ஏன்னா அது இல்லாமல் போகாது. தீர்த்துங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? போக்கி. இது உபச்சார வழக்கில் தீர்த்துன்னு சொல்லுவாங்க. அப்படி தீர்த்துன்னு என்ன அர்த்தம்? வலிமை உள்ளதை வலிமையே இல்லாததான் ஆக்கினா அது என்னாச்சு? இது இருந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ தீர்த்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அது இருந்தும் இல்லாத இருப்பதை போல வலிமையை கெடுப்பது. அப்போ ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்களுடைய வலிமைகளை சிவபெருமான் என்ன பண்ணுவாரு? போக்கி விடுவான். யாருக்கு? தன்னை எய்தும் மாதவத்தோர்க்கே. அப்ப யாருக்கிட்ட வந்து சிவபெருமான் மும்மலத்தை போக்கி அருள்வான்? யாருடையதுன்னா மாதவத்தோர்க்கு அப்படின்ட்டார். மாதவம் உடையவர்கள். அது என்னங்க மாதவம் அப்படின்னா? தவம்னாவே நமக்கு என்னது அர்த்தம்? சரியை கிரியை யோகம்தான் நமக்கு தவம். அதனால தவம்னா நம்ம வேற எதுவும் நினைக்கக்கூடாது. சிவபெருமானுக்கு தொண்டு